ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சு நல்லா பக்திமயமாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ எங்கள் மம்மி தான் சாமி கும்பிட்டாங்க, நான் குளிக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சிக்கலாமே அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ விளக்கெல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம பசிங்க. அதனால் பார்த்திங்கன்னா தோசையை ஊற்றி நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் டேடி பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ இந்த டிஷ்யூ நான் பார்த்ததே கிடையாதுங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் குளிக்கிறது கிளம்பிட்டேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பழைய சீசன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க குக் வித் கோமாளி. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து நானும் அப்படியே தோசையை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சொன்னேன்ல. ஸோ மம்மி பார்த்திங்கன்னா தொழிலில் உரிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தாங்க உட்காந்து பொறுமையாக உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதை பொறுமையாக உட்காந்து பிரிக்கங்குள்ளேயும் நல்லா இருந்துச்சுங்க. சரின்ட்டு நானும் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒன்று பிரித்து முடிச்சிட்டேன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு, அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு தலை காய வைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கலாமே அப்படின்ட்டு வெயிலுக்கு போனேங்க. ஸோ செம்ம கொளுத்து, காலையிலே வெயில் பார்த்திங்கன்னா அதிகமாக அடிச்சிச்சு. சரின்ட்டு காய வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டேன். ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி தலையை சீவி விட்றதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் மம்மி ஊருக்கு போகிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமாகவே தலையை சீவி விட்டாங்க. சரின்ட்டு சீவிட்டு நான் தையல் கிளாஸ் போகிறதுக்காக ரெடியாகி உட்காந்துருந்தேங்க. ஸோ ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டே அப்படியே உட்காந்து வேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டைம் வரட்டும் பையா போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குளிக்கும் போது என்னோடய நெகம் உடஞ்சி போச்சுங்க. ஸோ எனக்கு வருத்தமாக போயிடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நேராக பூ கட்டுவாங்க, அந்த பூவில் அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதே 4-5 இதை வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, அதனால் விளக்கு போடுறதுக்கு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எடுத்து வச்சுட்டு நானும் ரெடியாக உட்காந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா டைம் ஆகலை, 10 மணிக்கு மேலே தான் நான் தையல் கிளாஸ்க்கு போவேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் உட்காந்துருந்தேங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வரல, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நான் மட்டும்தான் தனியாக போக வேண்டியது இருந்துச்சு. சரின்ட்டு போனதும் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு விளக்கு போடுறதுக்காக நானும் போயிட்டேன். ஸோ போய் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தையல் கிளாஸ் தான் கிளம்பியாச்சு. ஸோ போகும்போதே பாருங்களேன் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு, செம்மையாக வெயில் அடிச்சிச்சுங்க. என்னால் தாங்கவே முடியவில்லை. ஸோ தண்ணி வேறு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சரின்ட்டு நானும் தையல் கிளாஸ் போய் சில வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு போனதும் இந்த மாதிரி இந்த கயர் வைப்பாங்கள்ல, அந்த இதில் தொங்க விட்றதுக்கான ஜிமிக்கி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை ஒன்று வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் இந்த பால்கோவா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி தச்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வழக்கம் போல் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போவேலையே செம்மையாக இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். ஸோ பிஸ்தா ஃப்ளேவரில் வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செடி இருந்துச்சுங்க, இந்த பூ பூத்துருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், இந்த ஃப்ளேவரில் நான் சாப்பிட்டது கிடையாது அப்படி சொல்லிட்டு நானும் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் டைம் வந்துச்சு, வழக்கம் போல் தோசையை ஊற்றி நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி மாவு வேறு நல்லா புளிச்சு இருந்துச்சா. ஸோ சாம்பாருக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே உட்காந்து நான் பொறுமையாக சாப்பிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.